கேரள மாநிலம் வயநாட்டில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை வீடு ஒன்றின் மதல் சுவரை உடைத்துக் கொண்டு தப்பி ஓட முயன்றவரை தாக்கிக் கொன்றது. இந்த அதிர்ச்சிகர சம்பவம் குறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். பிரசாத், என்ன நடந்தது? அந்த தாக்குதலுக்கு உள்ளாகி இறந்த நபர் எங்கு தற்பொழுது அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கேரள தமிழக எல்லையான கேரள மாநிலத்திற்குட்பட்ட வயநாடு மாவட்டத்தில் சமீப காலமாக காட்டு யானை உள்ளிட்ட வனவிலங்குகளுடைய அட்டகாசம் அதிகரித்து வருகின்றது. இந்த நிலையில் இன்று காலையில் வயநாடு மாவட்டத்தினுடைய மானந்தவாடி பகுதியை ஒட்டி காணப்படுகின்ற படமலை என்னும் பகுதியில் திடீரென காட்டு யானை வந்து புகுந்தது. ஊருக்குள் புகுந்த அந்த காட்டு யானை அந்த பகுதியில் இருக்கின்ற ஒரு வீட்டினுடைய மதில் சுவரையும் அதே போன்று கேட்டையும் உடைத்து வீட்டுக்கு வளாகத்திற்குள் புகுந்தது. இந்த வேகமாக வருவதை கண்ட அந்த யானையை கண்டு அந்த வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கின்ற அந்த குடும்பத்தினர் அதை துரத்துவதற்கு முயற்சி செய்தார்கள். இருப்பினும் ஆவேசத்தோடு அந்த யானை அவர்களையும் துரத்தி கொண்டு வீட்டு வளாகத்திற்குள் புகுந்தது. அப்போது அந்த துரத்தியவர்களில் ஒருவரான சசி என்பவரை தாக்கி அவர் அஜி என்பவரை தாக்கி அவர் படுகாயமடைந்தார். சிறிது நேரத்தில் அவர் அங்கேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அந்த யானை அந்த பகுதியில் பெரும் அட்டகாசத்தை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இதனால் அந்த பகுதி மக்கள் சத்தம் போட்டு அலறினர். தொடர்ந்து காவல்துறைக்கும் வனத்துறையினருக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. இருந்தாலும் யானை அங்கிருந்து செல்லவில்லை. அங்கு வந்த யானை ரேடியோ காலர் பொருத்தப்பட்ட யானை எனவும் கர்நாடக மாநிலத்திலிருந்து வந்த யானை எனவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே வயநாடு மாவட்டத்தில் இதே போன்று தண்ணீர் யானை என அழைக்கப்படுகின்ற அந்த யானை புகுந்து இதே ஊருக்குள் புகுந்து பொதுமக்களை அச்சுறுத்திய நிலையில் யானையை மயக்க ஊசி மருந்து செலுத்தி கர்நாடகாவிற்கு கொண்டு சென்று அங்கு அது உயிரிழந்தது. இந்த சூழலில் இந்த யானையை கண்டும் பொதுமக்கள் அச்சம் அடைந்த நிலையில் வனத்துறையினர் அதை துரத்துவதற்கு முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து தற்போதும் அங்கு இந்த யானை மூலமாக பொதுமக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகின்ற சூழலில் தற்போது பையம்பள்ளி, குறுக்குமூலை, குருவா, காடன்கொல்லி ஆகிய 4 அந்த வார்டுகளில் தற்போது 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே யானைக்கு மயக்க ஊசி மருந்து செலுத்தியதால் யானை உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த யானைக்கு மயக்க ஊசி மருந்து செலுத்துவதற்கு வனத்துறையினர் தயக்கம் காட்டி வருகிறார்கள். இதனால் மீண்டும் அந்த யானையை வனப்பகுதிக்குள்ளேயே துரத்துவதற்கான முயற்சியில் வனத்துறை தீவிர முயற்சி மேற்கொண்டு வருகின்றது. இதற்கிடையே இந்த பகுதியில் தொடர்ந்து வன விலங்குகளுடைய அட்டகாசம் அதிகரித்து வருவதால் இதற்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்களும் தொடர்ந்து கண்டனங்கள் எழுப்பி வருகிறார்கள். அரசும் வனத்துறையும் இதில் ஒரு தனி கவனம் செலுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி பிரசாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.